வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நாம் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரி போர்ட் கிடையாது. ஸோ நம்ம எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதில்ல. இந்த பியூர் அண்ட் பியூர் இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். என்னோட பெர்ஸ்பெக்டிவை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட மார்க்கெட் ரிசர்ச்சை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பண்ணிக்கோங்க. ஸோ வித் தட் நோட், இன்னைக்கான மார்க்கெட் ஓவரால் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆயிருந்துச்சு. ப்ரிடாமினெண்ட்டாக மொத்த மார்க்கெட்டையும் தூக்கி நிறுத்தினது ஐசிஐசிஐ பேங்க்கோட Q4 earnings. ஸோ ஓவரால் ஐசிஐசிஐ பேங்க் வந்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் சைனில் வந்து இருந்துச்சு. ரெஸ்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டில் தான் ட்ரேட் ஆச்சுன்னு சொல்லணும். பாசிட்டிவாக வேறு எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ப்ளஸ் 33 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50, ப்ளஸ் 158 பாயிண்ட்ஸு சென்செக்ஸு. பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கான மார்க்கெட்டில் ப்ளஸ் 479 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து ரைஸ் ஆயிருக்கு 6.38%. ஏன் ரைஸ் ஆச்சுங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாப் நியூஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் வந்து இரானியனோட ஒரு கார்கோ வந்து கல்ஃப் ஆஃப் ஓமனில் வந்து லாக் பண்ணிட்டானுங்க. ஸோ வார் முடிய போகுது, பீஸ் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு ட்ரம்ப்பும் ஈரானும் பேசிட்டு இருந்த டைம்ல யூஎஸ் வந்து கபாலும் போயிட்டு ஒரு ஷிப்பை வந்து லாக் பண்ண ரீசனால ஓவரால் க்ரூடு வந்து இன்னைக்கான ப்ரைஸில் வந்து சர்ஜ் ஆகி 6.38% வந்து ஓவரால் சர்ஜ் ஆயிருச்சு. ஸோ இது மறுபடியும் ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் பேரல நடக்கும்போது ட்ரம்ப் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, நெகோசியேட்டர் வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம் பாகிஸ்தானுக்கு, அடுத்த ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் யூஎஸ் யூரான் டாக்ஸ் வந்து போகுது. ஸோ சீக்கிரம் நாங்கள் வார முடிவு கொண்டு வந்துருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் செயல் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ கார்பரேட் நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஓவரால் நெட் ப்ராஃபிட் வந்து 18.5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11 crore கிட்ட வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. என்பிஏ பொறுத்த வரைக்கும் 0.33% மல்டி இயர் லோ. ஸோ ஓவரால் ஐசிஐசிஐயோட பேங்க் ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஹை பார் வந்து HDFCயோட Q4 ரிசல்ட்ஸுக்கு வந்து செட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். விப்ரோவோட Q4 ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் பெரிய எந்த ஒரு டேர்ன் ஓவரும் பண்ணலை, நெகட்டிவ் பண்ணலை, அட் த சேம் டைம் பெருசாக எதுவும் டேர்ன் ஓவரும் பண்ணல. ஸோ இதனால் இன்னைக்கான மார்க்கெட்டில் விப்ரோவோட ஷேர்ஸ் வந்து ஒரு ஷார்ப் ஃபால் வந்து விழுந்திருக்கும். ப்ராடராக விப்ரோவோட ரிசல்ட்ஸ் வந்து ஐடி செக்டார் மேலேயே ஒரு கொஸ்டின் மார்க் வைக்குது. பிகாஸ் கன்சிடரபிளாக இருக்கிறது டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், HCL டெக். இந்த 4 தான் பிக் ஐடி ஜெயின்ஸ் இன் இந்தியான்னு பார்க்கப்படுது. இதில் விப்ரோவோட ரிசல்ட்ஸ் வந்து ஒரு சின்ன டிசாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அப்கமிங்கில் உள்ள இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸு, HCL டெக்ஸோட ரிசல்ட்ஸுமே எப்படி போகும்னு தெரியல. அதை பேஸ் பண்ணி தான் ஓவரால் ஐடி செக்டாரோட மார்க்கெட்டை எப்படி போய் முடியுதுங்கிற மாதிரி இருக்கும். அக்ஷய திருதி வந்து நேற்று முடிஞ்சிருக்கும். ஸோ April 19th. கோல்டு ஜுவல்லரிஸ் பொறுத்த வரைக்கும் ரீட்டைலர்ஸ் கிட்ட ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. க்ரோத் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வால்யூம் ஆஃப் க்ரோத் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி ஆன்டிசிபேட் பண்ண க்ரோத்து இல்லை. ஸோ நிறைய பேர் வாங்கலைங்கிறது தான் இதை இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா, கோல்டோட ப்ரைஸ் வந்து கண்ணாப்பின்னான்னு ஏறி போய் 10 கிராம் ஆஃப் கோல்டு வந்து 1,55,000ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டாக பீப்புள் வந்து ட்ரெடிஷ்னலாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கிறதால கோல்டு ETF, டிஜி கோல்டு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கங்கிற கிளைம் தான் நிறையா இருக்குது. ஸோ இதனால் கல்யாண், டைட்டனு, பிசி ஜுவல்லர்ஸு இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சம் இறங்கியிருக்கும். ஸோ பார்த்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நான் ப்ரிஃபரபிளி கல்யாண் ஜுவல்லர்ஸ் மேலே ஒரு வாட்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. HDFC பேங்க்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து இந்த வீக் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணி போடுறேன். ஓவரால் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, Q4 ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ஐசிஐசிஐ பேங்க்கோட பார்த்துட்டு பேங்கிங் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் HDFC பேங்க்குமே ஸ்ட்ராங்கரான பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க. இதுலேருந்து நமக்கு தெரியும். க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கான ப்ரைஸில் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ஓவரால் $90 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா HPCL, BPCL, IOC ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு ஒரு சைக்ளிக்கல் மொமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் லாங் டேர்மில் ஆயில் இண்டஸ்ட்ரியே ஒரு ப்ரெஷரை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ப்ரிடாமினெண்ட்டாக இருக்குது. ஸோ FMCG செக்டார் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நல்ல ஃபோக்கஸ் வந்து இருக்குது. ஸோ ஏன்னா ரூரல் ஏரியாஸு அண்ட் அர்பன் ஏரியாஸ் இது எல்லாத்துலேயுமே கன்சியூமபிள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெய்லி கன்சியூமபிள் குட்ஸ் வந்து ஒரு நல்ல ரேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ FMCG செக்டார் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால்
ஹெச்யூஎல் ஷேர்ஸ் வந்து 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நெஸ்லே 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இன்னைக்கான மார்க்கெட்டில். பட் இது ரெண்டுமே டூ காஸ்ட்லி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஐடிசி கன்சிடர் பண்ணலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகும், பட் அட் சம் பாயிண்ட் இன் டைம் பூம் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. இல்லை நான் ஷார்ட் டேர்முக்கு ஒரு ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா ஹெச்யூஎல், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இல்லை நெஸ்லேக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்டில் ரொம்ப டிஃபென்சிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். பெருசாக எந்த ஒரு நெகட்டிவ் ரெகுலேட்டரி நியூஸும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் நியூஸ் இல்லை. பட் ஃபார்மா ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. அண்ட் ஃபார்மா ஸ்டாக்கு வந்து டாலரில் ஏர்ன் பண்ணுறதுனால ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்மா ஸ்டாக்கில் கப்பல் ஆஃப் ஸ்டாக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்கமிங் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக போடுறேன். அப்போ நம்ம எந்த ஸ்டாக் பற்றி கன்சிடர் பண்ணலாங்கிற மாதிரி பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மிடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, மேலே கீழேங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஸ்விங்கு தான். ஸோ பேங்கிங் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. எஃப்எம்சிஜி 1%, 1.2, மெட்டல் அண்ட் மைனிங்கு 0.8, ஹெல்த் கேர் ஃபார்மா 0.6, ஆயில் அண்ட் கேஸு நியூட்ரலு, ஐடி டெக்னாலஜி வந்து 0.4% டவுனு, ஆட்டோ வந்து 0.5% டவுனு. ஸோ மார்க்கெட் வந்து ஓவரால் டிப்பு. அதாவது நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கு, HDFC பேங்க் இந்த மாதிரியான ப்ரிடாமினண்ட்டான லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிப்பில் கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ இந்த வார் சுச்சுவேஷன் எங்கே போய் முடியும்னு தெரியல. டாப் மூவர்ஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், JSW ஸ்டீலு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், JSW வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு கொலாபரேஷன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராடராகவே ஸ்டீலுக்கான டிமாண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. குளோபலாகவுமே சைனீஸ் மார்க்கெட்டில் இருந்து ஸ்டீல் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் சரி, சைனீஸ் மார்க்கெட்லேயுமே சரி, ஸ்டீலுக்கான டிமாண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஓவரால் JSW ஸ்டீல் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவாக இருக்குது. பட் ஜியோபாலிட்டிக்கல் அந்த சுச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஹெல்த் கேர் செக்டர் மோஸ்ட்லி டிஃபென்சிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விப்ரோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், Q4 ரெவன்யூ வந்து ரொம்ப பிரகாசமாக இல்லை. ஸோ டிசப்பாயிண்டிங்காக இருக்கிறதுனால இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு 3 to 4% கரெக்டாக இருக்குது. அது இன்னும் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதை அக்யூமுலேட் பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் விப்ரோ விழுறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்குது. பட் நல்ல ஸ்டாக்கு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா 200ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல லக்கான பாயிண்ட்டு. நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். HPCL, BPCL பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் சர்ஜஸ் வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸு, கல்ஃப் ஆஃப் ஓமனில் நடந்தது எல்லாமே ஃபியூயல் ப்ரைஸை ஓவரால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட டைரக்ட் எஃபெக்டாக இண்டிகோ ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கான மார்க்கெட்லேயும் அடி வாங்கியிருக்கு. ஸோ இண்டிகோ ஸ்டாக் வந்து கடந்த இந்த வாரம் ஆரம்பித்த சுச்சுவேஷன்லேருந்து மானாவாரி அடி வாங்கிட்டு வருது. பட் பவுன்ஸ் பேக் ஆகும் ஒன்ஸ் இந்த வாரெலாம் செட்டில் ஆனதுக்கப்புறம். ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். பேங்கிங் செக்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது ஐசிஐசிஐ பேங்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் டிப்ல மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வந்து கொஞ்சம் ஹைலி ப்ரைஸாக இருக்குது. SBI பேங்க் பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து இப்போ கொஞ்சம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் Q4 ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்குது. PSU பேங்க் வந்து பை ரேட்டிங்கில் இருக்குது. பட் அகெயின் டிப்பில் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். FMCG பொறுத்த வரைக்கும் HUL, நெஸ்லே இந்தியா சைக்கிளிக்கலாக ஏதாவது ஸ்விங் பண்ணலான்னு மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போதைக்கு ரொம்ப ஜம்ப் பண்ணி போயிட வேண்டாம். டிப்பில் இருந்தால் மட்டும் அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருந்தா. புதுசாக என்ட்ரா வரைக்கும் எனக்கு ஒரு FMCG ஸ்டாக் வேணும்னா ITC கன்சிடர் பண்ணுங்கள். சன் ஃபார்மா அகெயின் வந்து US மார்க்கெட் இந்தியாவோட மோஸ்ட் டாப் லீடிங் ஃபார்மா பிராண்டு. காஸ்ட்லியான ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரெசிலியண்ட்டான க்ரோத் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அக்யூமுலேட் பண்ணுங்கள். புதுசாக என்ட்ரா வரீங்கன்னா டிப்பில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. JSW ஸ்டீல் ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஹிண்டல்கோ அகெயின் வந்து ஒரு ஸ்ட்ராங். ஹிண்டல்கோ பொறுத்த வரைக்கும் பைங்கிற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா US ரெக்கவரி அண்ட் க்ரோத் ஃபேஸை நோக்கி இது போகுங்கிற வாய்ப்பு இருக்குது. ப்ரிடாமினண்ட்டாக அதுக்கு அவங்க பேக்கப் பண்ணுறது என்னென்னா EV ரிலேட்டட் அலுமினியம் டிமாண்ட் வந்து ஜாஸ்தி போகும். இது வந்து குளோபல் மெட்டாலிக் ட்ரெண்டையே வந்து ரீஷிஃப்ட் பண்ணும் EV செக்டார். ஸோ அது நடக்கும்போது ஹிண்டல்கோ ப்ரிடாமினண்ட் இந்த அலுமினியம் பேக்கப் பண்ணுறதுனால தே வில் பி ஆன மச் பெட்டர் நோட்டுங்கிறது வந்து அவங்களோட ரெக்கவரி ஜேர்னி பற்றின ஒரு ஸ்டடியாக இருக்குது. ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். விப்ரோ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீக்கில் கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். அது நான் அக்யூமுலேட் பண்ண ஆவரேஜோட கம்மியாக இருந்தால் தாராளமாக அக்யூமுலேட் பண்ணிக்கோங்க. டெக் மஹேந்திரா
வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் ரெவென்யூ ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் குறிப்பாக ஸ்டாக்ஸ் டூ இன்னொன்று அவாய்டுனா வோடஃபோன். ஸோ வோடஃபோன் வந்து ரீசெண்டாக பீப்புள் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஏர்டெல், ஜியோ தவிர நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டாக இருக்க கம்பெனி வந்து வோடஃபோன். ஸோ இது நம்ம போகலாமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் நிறைய பேர் இதை கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பியர் கம்பேர் பண்ணும்போது கெபெக்ஸ் கேப்பு, கஸ்டமர் பேஸு, இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே ரொம்ப வைடனாக இருக்குது. இப்போதைக்கு இதுக்குள்ளே போகாதீங்க. ஸ்டாக் சீப்பாக தான் இருக்கும். பட் ரொம்ப 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 அவாய்ட் பண்ண வேண்டிய ஸ்டாக் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். அன்லஸ் ஆர் அன்டில் ஏதாவது ஒரு பெரிய ஈக்விட்டி வந்து நிறைய மணி வந்து இன்ஃபியூஸ் பண்ண போகிறோம், ஒரு பார்ட்னர்ஷிப் நடக்க போகுது ஸ்ட்ராட்டஜிக்காக, இதை நாங்கள் திருப்பி ரிவைவ் பண்ண போகிறோங்கிற மாதிரியான நியூஸ் வராது வரைக்கும் கவர்மெண்ட் என்னதான் கன்செஷன் கொடுக்குது, என்னதான் பிளான்ஸ் வந்து மாற்றி சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணால் கூட நீங்கள் இதுக்குள்ளே இப்போதைக்கு போக வேண்டாம். கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கோல்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இல்லை, ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து 2,75,000 பெர் கிலோகிராமுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு வந்து லைட்டாக டிப்பு தான் இருக்குது. ஓவரால் ஈவன் அக்ஷய திருதி நடந்துமே நிறைய பேர் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலங்கிறது வந்து ஒரு பெரிய பேட் நியூஸாக இருக்குது. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் சர்ஜ் ஆயிருக்கு 6%. டாலர் வந்து 93ங்கிற ரேஞ்சில் ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு. பட் இப்படியே இந்த வார் சுச்சுவேஷன் கன்சிடர் ஆனா 100 ஈஸியாகவே போயிடும். ஸோ ஓவரால் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது காஷியஸாக பாசிட்டிவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரிடாமினெண்ட்டாக என்ன கேட்டால் புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா இந்த வார் சுச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு சரியாக போகும்னு தோணலை. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாக்ஸ் டூ வாட்ச் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு வாட்ச் வச்சுக்கோங்க, நிஃப்டி ஐடியும் ஒரு வாட்ச் வச்சுக்கோங்க. நியர் டேர்மில் டவுன் இருந்தால் கூட பாசிட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்பு லாங் டேர்மில் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.